வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்கள் வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது ஆட்டோமேட்டிக் பம்ப் செட், அதாவது தானியங்கி பம்ப் செட் கருவி வழங்குவது குறித்து மானியம் வழங்குறாங்க. அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வேளாண்மை பொறியியல் துறையானது பல்வேறு மானியங்களை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. தற்பொழுது கைபேசியால் இயங்கும் தானியங்கி பம்ப் செட் கட்டுப்படுத்தும் கருவி மானியத்தில் வழங்குறாங்க. இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆதி திராவிட வகுப்பினர், பழங்குடியின வகுப்பினர், சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 50% அல்லது அதிகபட்சமாக 7,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. மற்ற விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 40% அல்லது அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வரை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்குண்டான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விவசாய நிலங்களில் விவசாய பாசன நீர் வீணாவதானது தவிர்க்கப்படுகிறது. விவசாயிகள் இரவு நேரங்களில் வயல்களுக்கு நேரில் சென்று பம்பு கட்டுகளை இயக்கும் பொழுது ஏற்படும் பாம்பு கடி போன்ற இடர்பாடுகள் தவிர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு விவசாயியின் பாசன வயலில் உள்ள கிணறுகளில் அமைக்கப்பட்டுள்ள பம்பு செட்டுகளை தொலைவில் இருந்து எங்கிருந்தும் நீங்கள் கைபேசியின் மூலம் இயக்கிடவும் நிறுத்திடவும் இந்த திட்டம் உதவுகிறது. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு QR கோடு கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த QR கோடு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. லிங்க் நீங்க டைரக்டா இந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்கை நான் இங்க ஓபன் பண்ணிட்டேன். கைபேசியால் இயங்கும் தானியங்கி பம்பு செட்டுக்கு கட்டுப்படுத்தும் கமைப்புகள் வழங்குவது குறித்து ஒரு லிங்க் கொடுத்துக்கிறாங்க. இங்க நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க விவசாயியின் பெயர், பாலினம், ஆண், பெண், அதர்ஸ் இதை சூஸ் பண்ணிக்கங்க. விவசாயியின் வகை சிறு குறு விவசாயியா அல்லது இதர விவசாயியா. சிறு குறு விவசாயியா இருந்தா அவங்க கம்பல்சரி சிறு குறு விவசாய சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். இந்த சிறு குறு விவசாய சர்டிபிகேட் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணது அந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க சிறு குறு விவசாயி வீட்டில இருந்து 60 ரூபாய் செலவு பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ், வகுப்பு, எந்த வகுப்பை சேர்ந்தவங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், இதர வகுப்பினர். அதுக்கப்புறம் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த வட்டம், கிராமம், தொலைபேசி எண் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா உங்க தொலைபேசி எண்ணுக்கு தான் அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க இன்கேஸ் உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா. இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க இமெயிலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும், உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலரை அணுகி உங்களுக்கு தேவைப்படும் டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு மோட்டார் கண்ட்ரோலருக்கு என்ன கொட்டேஷனோ அந்த கொட்டேஷனையும் நீங்க இவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோல பார்த்த ரொம்பவும் சூப்பரான முக்கியமான இன்ஃபர்மேஷன். மொபைல் போன் மூலம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய பம்ப் செட் கண்ட்ரோலர் மானியத்தில் வழங்குவது குறித்து வேளாண்மை பொறியியல் துறை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்த்தோம். இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. அது இல்லாம சிறு குறு விவசாயிக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எதனா சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.